இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போருட்டோ 2 Blue Vortex manga chapter 11. இந்த சாப்டர்ல ஃபைட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணா போன சாப்டர்ல ஹிமாவரி வந்து மரத்தை உடைச்சிட்டு வெளியே வருவாள, ஆளு வெறியோட நிப்பா. ஜூராவை ஹிமாவரியை பார்த்துட்டு இவ இப்படி மானதுக்கான காரணம் கண்டிப்பா 90s தான் இருக்கும். ஆனா எப்படி திடீர்னு ஸ்டிக்கர் ஆயிடுச்சு சொன்னா செம்ம ஷாக்ல இருப்பாங்க. ஹிமாவரி இறங்கி நிப்பாளா, அப்படியே ஸ்டிக்கரா ஹிமாவரியோட காலை பார்ப்பான். காலை பார்த்தா ஃபுல்லா ஹீலா இருக்கு. ஆனா ஸ்டிக்கராய்க்கு ஒன்னும் புரியல. இவ காலு தான் உடஞ்சு போச்சு. அப்ப எப்படி திடீர்னு ஹீல் ஆச்சுன்னு ரொம்ப புரியாம இருப்பான். அதுக்கப்புறம் குத்துவாங்க இனச்சின வந்து ஹிமாவரி இந்த மரத்துல இருந்து கீழே வைப்பா. அதுக்கப்புறம் அவரோட முடிய வச்சு இனச்சினோட வயிற்றுல என்னமோ பண்ணுவாளா. அதுக்கப்புறம் பார்த்தா வயிற்றுல இருந்து அத்தா பெரிய ஓட்ட காணா போயிடும். இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். ஹிமாவரியும் நான் இனச்சின முழுசா சரி பண்ணிட்டேன்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ஆகணும். சிக்கரா ஏன் ஹிமாவரியை பார்த்து ஹிமாவரி இதுதான் உங்களுக்கு கிடைச்ச புது பவரா அப்படின்னு செம்ம ஷாட்ல கேட்பா. ஹிமாவரி எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், அவன் இந்த சக்தியாக தான் நான் தேடி வந்திருக்கான் அப்படின்னு ஜூரா தான் சொல்றா. சோச்சோவோ ஹிமாவரி இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, நான் இப்ப இவனை தோக்கடிக்க போறேன், இல்லைன்னா நம்மளுக்கு சாவு நிச்சயம், நீங்க எல்லாரும் இப்ப இந்த இடத்த விட்டு போங்க, அவனுக்கு நான் தான் வேணும் நீங்க இல்ல, அதனால உங்களை ஒண்ணு பண்ண மாட்டான், முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இந்த இடத்த விட்டு போங்க, இது சண்டைக்கு நடுவுல வராதீங்க. சோச்சோ வந்து ஹிமாவரி எப்படி தனியா விடலாமான்னு யோசிப்பா. ஆனா சிக்கராய் வந்து நிலைமையை புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் சிக்கராயு ஈனஜினை தூக்கிட்டு அப்படியே கிளம்புவானா. சோச்சோவை ஹிமாவரி எப்படி தனியா விடுமான்னு சொல்லுவாரா. சோச்சோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான பர்சன்ட் இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம தோக்குற பர்சன்டேஜ் கண்டிப்பா கம்மி பண்ணி ஆகணும், அப்படியா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், அதுதான் ஹிமாவரி சொல்ல வரா. ஜூராவோ நல்ல முடிவு சிக்கராய்னாரா, உன் பேரை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறேன், திரும்ப எப்பயாவது சந்திப்போம். சோச்சோல அதுக்கு வாய்ப்பே இல்லம்பா. சோச்சோவும் நான் அவனை தனியா விட மாட்டேன் ஹிமாவரி சொல்லிட்டு ஹிமாவரி கிட்ட போவாளா. ஹிமாவரியும் இந்த பவர் எனக்குள்ள இருந்தா கண்டிப்பா அதுக்கேற்ற பொறுப்பு இருக்கு, இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல, வேற எதுவும் இல்ல, ஸ்பைடர்மேன்ல தான் கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி இப்ப கதைக்குள்ள போவோமா, என்னால இதை பத்தி நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, இப்படிதான் என்னோட அண்ணனுக்கும் பொறுப்பு நினைச்சு வந்திருக்கும். சோச்சாவும் ரொம்ப சோகமா அப்பனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா பேன்கேக் ஹவுஸ்க்கு போய் சாப்பிடுவோன்னு. ஹிமாவரி அதெல்லாம் நான் மறக்கல, எனக்கு பேன்கேக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் திரும்ப வருவேன் சத்தியம் பண்றேன். அதுக்கப்புறம் சிக்கரா ஈனஜின் சோச்செல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹிமாவரி வெறியோடு ஜூராவை நோக்கி போவா. ஜூராவும் எனக்கு தெரியும் நீ ஒரு முழு முட்டாள் இல்லைன்னு, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுல ஒருத்த ஈனஜின் ஏமானக்கா வந்து என்கிட்ட அடியே வாங்கிட்டான், அவ சாகரி காய்ச்சிக்கிட்டே போயிட்டான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிருக்கு, இவ பவர் திடீர்னு எந்திரிச்சிருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையே, திடீர்னு எப்படி இவ இவ்வளவு பவர்ஃபுல்லானா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு விஷயம் இவ்வளவு நல்லாவே ஃபயர் ஆக்கி இருக்கு அப்படின்னு ஜூரா கண்டபடி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப ஹிமாவரி ஜூரா கிட்ட வந்து பாயமுறான ஹிமாவரி இழுத்து ஜூராவை வயிற்றுல குத்துவா. ஜூரா அடிச்சதுல ஆறுல பறப்பான். ஹிமாவரி குத்துனதுல கீழே இருக்கிற தரையெல்லாம் உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜூரா பறந்து ஹிமாவரி நோக்கி வருவானா. அப்ப ஹிமாவரி வந்து அவ முடிய கோனைஸ் ஷேப்ல வச்சு குட்டி டெய்லி பீஸ்ட் பால உருவாக்குவா. அதை ஜூரா பார்த்துட்டு அவ ஒரு டெய்லி பீஸ்ட் பால உருவாக்குவா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல விடுவாங்க. அதுல சிட்டியான டமால் டுமீன் ஆயிரும். சோச்சோவும் சிக்கராயும் அதை பார்த்துட்டு ஹிமாவரி பத்தி யோசிப்பாங்க. ஜூராவும் வானத்துல இருந்து கீழே இருந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உங்ககிட்ட டெய்லி பீஸ்ட் பால் மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா உன்னால டெய்லி பீஸ்ட் பால கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது, என்னதான் 90s வந்து உனக்கு பவர் கொடுத்தாலும் உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு நீ எப்படி அதை கண்ட்ரோல் பண்றேன்னு. அதுவும் இவ்வளவு சீக்கிரமான. ஜூரா அப்படியே பறந்து அவன் மண்டைய வச்சு ஹிமாவரி அடிச்சு பறக்க விட்டுவான். ஹிமாவரி வந்து சேஃபா தான் லேண்ட் ஆவா. ஆனா ஹிமாவரி முழுசா லேண்ட் ஆகுறதுக்குள்ள ஜூரா பின்னாடி வந்து ஹிமாவரியோட தலையிலே ஒரு கிக்க விடுவான். ஹிமாவரியோட தலை தரைய உடச்சுக்கிட்டு போவோம். ஜூராவும் நான் இந்த சின்னோண்ட அளவான பவர் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கே இந்த அளவுக்கா நீ வந்து என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறது தானே, என்னோட உண்மையான பவரை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கோ. ஹிமாவரியை பார்த்தா பாவம் அவளுக்கு வாயிலிருந்து ரத்தனா வருது. அதுக்கப்புறம் ஹிடாரி சாராவை காட்டுறாங்க. சாரா வந்து போன சாப்டர்ல ஹிடாரி சிடோரியல் அட்டாக் பண்ணிருப்பால, அதுல ஹிடாரிக்கு ஒரு பக்கத்துல முதுவே காணும். சாராவும் இப்போ உனக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான காயம், அது பயங்கரமா வலிக்கத்துல ஒழுங்கு மரியாதை எல்லா உண்மையும் சொல்லு, அப்ப நீ வலியை இருக்குதுன்னு நிரந்தரமா ஸ்டாப் பண்ணிடுற, நீ யாருன்னு சொல்லு, உன்னால எப்படி சிடோரியை யூஸ் பண்ண முடியும். ஹிடாரி அம்மா கிளாமருக்குள்ள போயிட்டு அடுத்த செகண்டே திரும்ப மேல வருவான். அதுக்கப்புறம் பார்த்து அடிப்பட்ட காயம் சரியாயிரும். எப்படி அவ்வளவு பெரிய காயத்தை சரி பண்ணாலும் ஒன்னும் புரியல. ஹிடாரியும் உன்னோட அந்த ரெண்டு கண்கள் ஜூராத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான், அது வந்து ஷேரிங் தானே, நான் வந்து எதை வச்சோ உன்னை அட்டாக் பண்ணனே, அதோட பேர் நீ என்ன சொன்ன சிடோரியா, அதை யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை எப்படிலாம் ஒழுங்கா யூஸ் பண்றது நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இந்த ஜிப்சுவை மாஸ்டர் பண்ணணும்னா அது கண்டிப்பா ஷேரிங் வேணும். கோன ஹமருவும் அவ உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டா, நீ யாருன்னு உண்மையை சொல்லு, உனக்கும் சாஸ்கே உச்சிஹாகோ என்ன சம்பந்தம். ஹிடாரியோ ஏவா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு கஷ்டமான கேள்வியா என்கிட்ட கேக்குறீங்க, முதல்ல நான் யாருன்னு எனக்கே தெரியல, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதால இந்த லீக் வில்லேஜுக்கு வந்திருக்கேன். சும்மா இருக்கும் திடீர்னு டவுட் வந்து கோன ஹமரு சென்சே அவன் சாராக்காக தான் வந்திருக்கான், சாராவை காப்பாத்துங்க, இவன் சாராக்காக தான் வந்திருக்கான், ஆனா ஏன் சாராக்காக வந்திருக்கான்னு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் சாராக்கு மேலே ஒரு கிளாமர்க் இருக்கும்ல, அந்த கிளாமர்க் ஒரு ஹிடாரி அவ கையை வச்சு சாராக்கு ஷாக்கு கொடுத்துருவான். ஷாக்க தாங்க முடியாம சாரதா அலறுவா. ஒரு சினாபி வந்து ஹிடாரி அட்டாக் பண்ண வருவானா, அவ ஹிடாரி ஃபயர் பால் வச்சு அவன் எரிச்சிருமா. அதுக்கப்புறம் கோனஹாமர் ரசனை எடுத்துட்டு ஹிடாரி அட்டாக் பண்ண போமா. ஆனா ஹிடாரி ஒரு யூட்டனை போட்டு அவ ஒரு சிடோரியை போடுமா. அவ்வளவுதான் கோனஹாமர் செத்துட்டான்னு பார்த்தா கோனஹாமர் வந்து மினிஸ்டாய் ரசின் பேரிகன்னு சொல்லிட்டு ஒரு புது சுவிட்ச் வைஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டிபெண்ட் பண்ணி இவ பறந்து போய் விழுவா. சுமேரவன் சாராவை கூட்டிட்டு போலாம் பாப்பா. ஆனா ஹிடாரி சுமேருக்கு ஒரு சாக்க போட்டுருவான். சுமேரை வந்து அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துருவா. சாரதா வழியே நகர முடியல. அப்படியே ஹிடாரி சாரதாவை நோக்கி வருமா. அதுக்கப்புறம் ஹிமாவரி ஜூராவை பார்த்தா ஜூரா வந்து ஹிமாவரியை போட்டு அடி நடிப்பான். அடி வாங்கினதுல ஹிமாவரி அப்படியே கீழே விழுந்துருவா. வழி தாங்க முடியாம கத்துவா. பச்சை புள்ளைய போட்டு எப்படி
நிக்கிறான் பாரு டூராவும் என்ன ஒரு பயங்கரமான ஹீலிங் எபிலிட்டி. ஒரு ஜிண்டருக்கு கிட்ட தான் இந்த மாதிரி ஹீலிங் எபிலிட்டி இருக்கும். ஒரு வேளை உனக்குள்ள டெய்லி வீழ்ச்சி இருக்கோ, ஆனா நீ ரொம்ப வீக்கா இருக்க. நீ என்னதான் உன் காயத்தை ஈஸியா சரி பண்ணிட்டானோ உன்னால கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. குராமாவும் அடைச்ச இவன் ஒரு மாஸ்டரை விட கொடூரமா இருக்கானே, இவனால எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க முடியுது? இது எனக்கு சொல்ல கடுப்பா தான் இருக்கு. ஆனா இவன் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கப்புறம் கபாக்கி டெல்டாவை காட்டுறாங்க. இவங்க ஹிமாவரி நோக்கி ஜொயின்னு போவாங்க பறந்து. கபாக்கி இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? கோவப்படாம ஒழுங்கா சொல்லு. இப்ப நம்ம பொருட்டோவை விட போடுமா? கபாக்கியும் அப்படிலாம் இல்ல, எனக்கு தோன்றதுதான் நான் செய்வேன். ஆனா இப்போதைக்கு வேற வழி இல்ல. டெல்டாமோ சரிப்பா ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு என்னமோ பயங்கரமா ஸ்பீடா போவோம். எவன்டா அவனு பார்த்தா பொருட்டோ இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி ஜொயின்னு போயிட்டு இருப்பான். கபாக்கிலாம் ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பொருட்டோ ஹீமாவரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஹீமாவரி தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிடுவான். இந்த பக்கம் சாரதாவை பார்த்தா ஹிடாரி வந்து அவ கையை மரம் மாதிரி மாத்தி அப்படியே சாரதாவை அதுல புடிச்சு வச்சிருவான். ஹிடாரியும் எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் யாரு? ஏதோ ஒரு காரணத்தால உனக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு தோணுது. கடைசியா கேட்கிறேன் சாரதா உச்சிஹா, நான் யாருன்னு சொல்லு. ஒருவேளை நான் உன்னை சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும் போல அப்படின்னு சாரதாவை சாப்பிடலான்னு பாப்பான். ஆனா ஹிடாரிக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் கம்பு இருக்குமா, அந்த போஸ்ட் கம்பத்துல வந்து கோஜி காஷனோட தவளை இருக்கும். அந்த தவளையும் கையில என்னமோ வச்சிட்டு இருக்கோம். பொருட்டோ கிட்ட ஒரு தவளை இருக்குமா, அது என்ன சொல்லுனா சாரதா உச்சியோட லொகேஷனுக்கு போயாச்சு. அந்த சிம்பிள் வந்து ஒரு ஸ்கொயர். அதுக்கப்புறம் பொருட்டோ எஃப்டிஜி யூஸ் பண்ணி போஸ்ட் கம்பத்துல ஒரு தவளை இருந்துச்சுல, அந்த தவளை கூட கையில என்னமோ வச்சிட்டு இருக்குமே, அது வழியா பொருட்டோ எஃப்டிஜி யூஸ் பண்ணி அங்க வந்துருவான். பொருட்டோ அப்படியே ஹீமாவரியோட கத்தி எடுத்துக்கிட்டு ஹிடாரி வந்து சாரதாவை புடிச்சு வச்சான்ல, அதை கத்தியால வெட்டி சாரதாவை காப்பாத்திடுவான். அந்த பக்கம் ஜூ அவன் பொருட்டோவை நினைச்சு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறானே. ஹிடாரியோ அது நீ தானே ஒட்டுச்சுக்கி பொருட்டோவை ஹிடாரியை முடிச்சு பாக்குறதோட இந்த சாப்டர் இதோட முடிச்சுட்டானுங்க. அடுத்த சாப்டர்ல கண்டிப்பா செம்ம ஃபைட் சீன் இருக்கு, அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. அதை மிஸ் பண்ண கூடாதுன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பை பை.